திராவிட முன்னேற்ற கழகம் இப்ப ஜெர்மன் போனார்ல, அண்மையில் இப்ப போயிட்டு வந்திருக்காரு. அப்ப போகும்போது பேட்டி கொடுத்தார். அந்த பேட்டியில் என்ன சொல்றாரு? 30/8/2025 விமான நிலையத்தில் பேட்டி கொடுக்கிறார். 922 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே போடப்பட்டதாகும். அதில் 10,62,62,000 ரூபாய் முதலீட்டு ஈர்க்கப்பட்டதாகும். 10,62,000 தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டதாகும். சுமார் 32,81,000 பேருக்கு வேலை கிடைத்ததாகும். இதுல 77% நிறைவேற்றப்பட்டது. எவ்வளவு பச்சை போய் ஏங்க, 32,81,000 பேருக்கு வேலை கொடுத்திருக்காங்களா? உண்மையா? இது ஸ்டாலின் கொடுக்கப்பட்ட அறிவிப்பு. ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடு என்று சொன்னால் போட்ட உடனே தொழிற்சாலை வந்துடாது. அந்த புரிந்துணர்வு போட்ட உடனே தொழிற்சாலை வந்துடாது. முதற்கட்டமா நிலம் எடுக்க வேணும், முதற்கட்ட பணி. அப்புறம் நிலம் கையப்படுத்த வேணும், பிறகு அது நிதி ஆதாரம் வேணும், அப்புறம் அதுக்கு தேவையான அனுமதி வேணும். மத்திய அரசு அனுமதி, மாநில அரசு அனுமதி, இதெல்லாம் பெற்று வருவதற்கு 2-3 ஆண்டு ஆயிரும். அப்புறம் அந்த தொழிற்சாலை கட்டுமான பணி, அது 2 வருஷம் 1.5 வருஷம் ஆயிரும். பிறகு ஒரு தொழிற்சாலை வருவது என்று சொன்னால் சுமார் 4-5 ஆண்டு காலம் ஆனாதான் அந்த தொழிற்சாலை பயன்பாட்டுக்கு வரும். ஆனா முதலமைச்சர் உடனே 77% அவள் கொண்டு வரப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பச்சை பொய்ய சொல்லி வெளிநாடு போயிரு. ஆக திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க ஒரு 30 வருஷத்துக்கு மிந்தி சொல்லியிருந்தா நம்புவாங்க. எப்பெல்லாம் பேச பேச லைவ்ல போயிட்டு இருக்குது, என்ன பேசுறேன்னு அங்க வீட்டில இருந்தே கேட்கக்கூடிய அளவுக்கு விஞ்ஞான வளர்ச்சி. இப்படிப்பட்ட காலத்துல மக்களை ஏமாற்ற முடியாது. இளைஞர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் இன்றைக்கு படித்தவர்கள் அதிகமாகிவிட்டார்கள். நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன். இன்னைக்கு தமிழகத்தில் 2030 ஆண்டு மத்திய அரசு திட்டத்தின்படி 2030 அடைய வேண்டிய இலக்கு உயர்கல்வியில 2019 அடைந்துட்டோம். அந்த அளவுக்கு நம்முடைய கல்வி அறிவு பெற்ற மாநிலம் தமிழ்நாடு. ஆக நீங்க எதை வேணாலும் பேசிட்டு போயிட முடியாது. நீங்க ஒரு முதலமைச்சர் இருக்கிறீங்க. ஆக திட்டமிட்டு ஏற்கனவே 2021 பல்வேறு பொய்களை சொல்லி மக்களிடத்தில் ஆசை வார்த்தை காட்டி கவர்ச்சிகரமாக பேசி ஆட்சிக்கு வந்த பிறகு மீண்டும் பொய்கள் பேசுவது முறையல்ல. இன்றைக்கு 77% நிறைவேற்றப்பட்டதாக ஒரு தவறான செய்தி, பொய்யான செய்தியை முதலமைச்சர் வெளியிட்டிருக்கார். பேர் வைப்பதில் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் தான். அதாவது ஒரே திட்டத்துக்கு பல பேர் வச்சிருக்க. அதாவது மக்கள்கிட்ட மனு வாங்குறது. என்ன மக்களுக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி முதலமைச்சர் எண்ணிட்டு இருக்க. அவருக்கு தெரியாது இருக்கு, அது வேற விஷயம். ஏன்னா தெரிஞ்ச அப்படி அறிவிக்க மாட்டார. முதல்வரின் முகவரித்துறை, முதல்வரின் முகவரித்துறை. இதில் என்ன, மக்களுக்கு என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனை ஆன்லைன் மூலமா அரசாங்கத்துக்கு அனுப்புனா அந்த பிரச்சனை தீர்க்கப்படும். அது மனு மூலமாக அனுப்பப்படுது. அந்த மனுவுக்கு தீர்வு காண்றதுதான் முதலமைச்சரின் முகவரி. இதுலயே 9,40,000 பேர் பாக்கி இருக்குது. 9,00,000 பத்திரிகையில் வந்த செய்தி, தினமடல் வந்த செய்தி. கிட்டத்தட்ட தீர்க்கப்படாத மனு சுமார் 8,70,000 பேர் மனுக்கள் நிலுவையில் இருக்குது. ஏற்கனவே திரு ஸ்டாலின் அறிவிக்கப்பட்டபடி, திரு ஸ்டாலின் பெயர் வைத்து அறிவிக்கப்பட்டபடி முதல்வரின் முகவரி திட்டம் என்ற அறிவிப்பை வெளியிட்டு அதன் மூலமாக பெறப்பட்ட மனு இன்று வரை 8,70,000 மனுக்கு தீர்வு காணல. அதுக்குள்ளே ஒரு பேர், அதுல என்ன பேர், உங்களுடன் ஸ்டாலின். இது வரைக்கும் வீட்டுல தான் இருந்தார். இப்பதான் நம்மளோட வந்திருக்காரு. மொல்லக்கல்ல 4 வருஷம் ஆச்சு. தத்தி தவிர இப்பதான் ஸ்டாலின் 4 வருஷம் கழிச்சு நம்மள வந்து பாக்குறோம். இப்பதான் மக்களை வந்து பார்த்திருக்காரு. இந்த பிரச்சனை என்னன்னா 46 பிரச்சனை உங்களுடன் ஸ்டாலின்ல அச்சடிச்சு கொடுத்திருக்கிறாங்க. இத சம்பந்த அதிகாரிகள் மூலமா வீடு வீடா வந்து கதவை தட்டி உங்களுக்கு என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனை மனுவா எழுதி கொடுங்க, நாங்க சம்பந்தப்பட்ட துறைக்கு அனுப்பி அந்த அதிகாரிகிட்ட பேசி
அந்த பிரச்சனை தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லி மனு வாங்கியிருக்கிறார். ஏற்கனவே நம்முடைய பொதுமக்கள் இந்த அரசாங்கத்துக்கு அனுப்பி 8,70,000 மனு நிலுவையில் இருக்குது. அதையே தீர்க்க முடியல. அதுக்குள்ள உங்களுடன் ஸ்டாலின் என்ற ஒரு பேரை வச்சு வெளியிட்டு அதுக்கு ஒரு விழா எடுத்து எல்லா மந்திரிகளும் போய் ஊர் ஊரா கொடுத்துட்டு இருக்கிறாங்க. எல்லா எம்எல்ஏ கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இது நடக்கிற காரியமா? ஏன்னா அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வர இருக்குது. அதனால மக்களை ஏமாற்றி ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் இப்படிப்பட்ட ஒரு கதையை வெளியிட்டு இருக்கிறாங்க, ஒரு நாடகத்தை அரங்கேற்றி இருக்கிறாங்க. அதோட இதே மாதிரிதான் ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது ஊர் ஊரா போனார். இப்படி இது மாதிரி ஒரு திட்டு கட்டா பெட்ஷீட்டை போட்டு அமர்ந்துக்குவார். முன்னான மக்களையில அமர வச்சு பெட்ஷீட் போட்டு உங்களுக்கு என்ன குறை இருக்குது அதை மனுவா எழுதி கொடுங்க, நான் பெட்டி கொண்டு வந்திருக்கேன். பெட்டி மேல எப்பவுமே திமுக காரனுக்கு தனி கவனம் உண்டு. ஆக எப்படி மக்களை ஏமாற்றுறார்கள் என்பதை எண்ணி பாருங்க. பாவம் ஆசியா ஏழை மக்கள் ஸ்டாலின் வந்திருக்காரு, உதயநிதி ஸ்டாலின் வந்திருக்காரு, எப்படியாவது தங்களுடைய பிரச்சனை தீர்க்க முடியுமா என்று எண்ணத்தில் ஆசையில அங்கே தன்னுடைய வேலைகள் எல்லாம் விட்டுவிட்டு தங்களுக்கு இருக்கிற வருமானத்தெல்லாம் விட்டுவிட்டு அவருடைய முன்னிலை அமர்ந்து அவன் மனுவா எழுதி போடுறீங்களே, இப்படி மக்களை ஏமாத்தலாமா? மனு வாங்குதல என்னென்ன பேர் வச்சிருக்காங்க மக்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நாம பேர் அறிவிக்கிறோம் மறந்துட்டு போயிடும். ஒரே இந்த மனு வாங்கறதுக்கு மட்டும் ஸ்டாலின் அவர்கள் வச்ச பேரு முதல்வரின் முகவரி, உங்கள் தொகுதியில் முதல்வர், மக்களுடன் முதல்வர், நீங்கள் நலமா, மக்களுடன் முதல்வர் நகரம் மற்றும் ஊரகம், மக்களுடன் முதல்வர் பட்டியலத்தவர் மற்றும் மலைவாழ் பழங்குடியினர். இப்பதான் உங்களுடன் ஸ்டாலின் வந்திருக்கார். ஆக இன்றைக்கு எதுக்கோ நோபல் பரிசு கொடுக்குறாங்க. பேர் வைப்பதற்கு நோபல் பரிசு கொடுக்கறோம்னா நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் பொருத்தமா இருப்பார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.